டோட்டல் முஸ்லீம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10% அவங்க இருக்கிறாங்க. டோட்டல் உலக முஸ்லீம்களை டோட்டலா எடுத்து பாத்தீங்கன்னா 10% அளவுக்கு ஷியாக்கள் எல்லாம் அவங்கள ஒரு 70-80 பிரிவு இருக்கு. அது ஒரு விஷயம். ஷியாக்கள்லயே போரா, செய்தியா, இமாமியா, அது பல குரூப்பா இருக்கானோ அது ஒரு விஷயம். இந்த ஒரு அடிப்படையில் எந்த அடிப்படை கொள்கை நான் சொல்ல போறேன்னு அதுல ஒண்ணா இருப்பாங்க எல்லாரும். அப்ப அந்த ஷியாங்கிற குரூப் வந்து வெறும் அரசியலுக்காக உண்டாகி கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆன்மீகத்தோட அரசியலை கலந்து அலிக்கு வந்து புகழ் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க கேட்டா, நபிகள் நாயகம் ஆட்சி தலைவரா இருந்தாங்க. ஆட்சி தலைமைக்கு பிறகு அடுத்த ஆட்சி யாருக்கு வந்திருக்கணும் கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு தான் வந்திருக்கணும். அபூபக்கர் வந்தது முதல் தப்பு, உமர் இரண்டாவது வந்து அதுவும் தப்பு, உஸ்மான் மூணாவதா வந்தது அதுவும் தப்பு. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யார் தான் வந்திருக்கணும்? அலி தான் வந்திருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் ஒரு புது பிரச்சாரம் மக்கள் இருக்கிறாங்க. அப்படி ஆதரவு திரட்டுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டு போகல, அல்லாஹ் அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த அபூபக்கருக்கு அலியை பையத்து பண்ணாரு, உமருக்கு அலியை பையத்து பண்ண, அலியை ஒத்துக்கல சொல்லல, அலியும் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த ஆட்சி எனக்கு தான் வேணும் அலி சொன்னாரா? அலி சொல்லல. ரசூலுல்லாஹ் இறந்தவன யார் ஆட்சிக்கு வரும்னு சண்டை வந்துச்சு. அப்ப கூட இவர் ஒரு வேட்பாளரா இல்ல. அப்ப அது அன்சாரிகளா முஹாஜிர்களா என்றுதான் 2 வேட்பாளர் களத்தில் நின்றாங்களே தவிர அலியா அபூபக்கராங்கிற ஒரு பிரச்சனை அங்க வரவே இல்லை. அப்ப அலியை ஒத்துக்கிட்டாரு அபூபக்கரை, அலியை உமரை ஒத்துக்கிட்டாரு, அலியை உஸ்மானை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன பண்ணாங்க? அது என்ன தப்பு? 3 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யார் வரணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு மகள் பாத்திமா எப்படிப்பட்டவங்க? ஈரக்குலை இல்லையா? அப்படி நம்ம ஆளுக்கு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்திமா நாயகி சிறப்பாக எடுத்து விட்டு அவங்கள கட்டினவர் இவருக்கு தானே முறைப்படி வரணும் ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டாங்க. இந்த ஆட்சியை வந்து சொத்தாக்குவாங்கல்ல, அவர் சொத்தை கூட வாரிசுகள் என்று போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் கொடுமை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய சொத்துன்னு வச்சுக்கிறோமே, தன்னுடைய சொந்த சொத்து தான் உண்மையில வாரிசுக்கு சேரும். அவர் என்ன பண்றார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த சொத்தை கூட நஹ்னு மஆஷிரல் அன்பியா இலா நூர சென்றார், மாத்தரக்குனாக சதக்காண்டார். அவர் என்ன செய்யறாரு? நபிமார்களாகி எங்களுடைய சொத்துக்களுக்கு எங்கள் குடும்பத்தார் வாரிசாக முடியாது, நாங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு போகிறோமோ அதெல்லாம் சதக்கா, தர்மம், பொதுமக்கள் அவ்வளவு பேருக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்த சொத்துக்கே சொந்தக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது சொத்து கிடையாது ஆட்சிங்கிறது. இவங்க என்ன பண்றாங்க? உள்டா மாக்குறாங்க, தலையில மாத்துறாங்க. ஆட்சிங்கிற சொத்து கிடையாது, சொத்தா இருந்தா கூட அது வந்து வாரிசு கிடைக்காது. சொத்துன்னு வச்சுக்கிட்டா கூட ஆட்சி என்பது ஒரு சொத்து, அது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வைத்துக் கொண்டால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து தந்த நெறியின் பிரகாரம் அவங்க வாரிசுக்கு வரணும்னு கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இந்த சென்டிமெண்ட் அடிச்சிடலாம். இது எல்லா காலத்திலையும் உண்டுங்க. எல்லா காலகட்டத்திலையும் முன்னிறுத்த முடியாத ஒரு தியாகத்தின் அடிப்படையில, ஒரு சேவை அடிப்படையில ஒரு தலைவனை முன்னிறுத்த முடியாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மோனை கொண்டாந்து காட்டுவாங்க. ஒரு தலைவனை நிறுத்த முடியாட்டி யார் தெரியுமா? அவருடைய மகன் இந்திரா காந்தியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன இந்திரா காந்தி எத்தனை தடவை ஜெயிலுக்கு போய் என்னத்துக்காக வேண்டி பிரதமர் ஆனாங்க? ஒண்ணும் கிடையாது. நேரு மகள், நேரு மகள் போடு. இந்த வாரிசுன்னா மக்கள் உடனே ஏத்துக்கிற தயாரா இருக்காங்க. யாரு? ஸ்டாலின், கருணாநிதி மகன், வேற அன்புமணி, ராமதாஸ் மகன் ஏத்துக்கிற தயாரா இருக்காங்களா இல்லையா? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாரிசு இல்ல, இருந்தா அவங்க தான் வந்திருப்பாங்க. சொந்த வாரிசு புள்ள குட்டி இருந்துச்சுன்னா அவங்களும் தான் யாராவது நிப்பாட்டி இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், இந்த வாரிசை கொண்டாந்து நிப்பாட்டி எடுக்கும் போது மக்கள் வந்து விழுந்துடுறான். ஒரு முஸ்லீம் விழக்கூடாது, ஆனா விழுந்துட்டான். அன்னைக்கு முஸ்லீம் வந்து இந்த ஏமாந்துட கூடாது. அதை இஸ்லாம் தெளிவா காட்டிருக்கு. வாரிசு அடிப்படையில் யாரும் திணிக்க முடியாது. ஆனா வாரிசு அடிப்படையில் திணிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த குரூப் இறங்கி வேலை செய்யுது அலிக்கு ஆதரவா. அப்படி சொல்லும் போது இத அலிக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல அவங்கள திட்ட வேண்டியதும் வருது. திட்டுறாங்க. யார? அபூபக்கர் அயோக்கியன். நான் மிகைப்படுத்த சொல்லல, அயோக்கியங்கிற குறைஞ்சபட்ச விமர்சனம், காபிர்னு சொன்னாங்க. அயோக்கியங்கிற சின்ன விமர்சனம். அபூபக்கரை காபிர்னு சொன்னானுவோ, உமர காபிர்னா, உஸ்மான் அம்புட்டு பேரும் காபிர், ஏமாத்தி விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இவர்ல வந்திருக்கணும், அது எப்படி அவங்க வர்றது அப்படின்னு சொல்லி அலிக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல அவரை வந்து கொண்டு மேல கொண்டு நிப்பாட்ட பாக்குறாங்க. அலிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது அந்த கொள்கை. என்ன செய்யுது? அப்படி ஆரம்பிக்கிறது அந்த மக்கள் மத்தியில அலி இருக்கும் பொழுது. இது இவர் சிலது கவனத்துக்கு வருது, சிலது மறுத்திருக்கிறார். ரெண்டாவது நான் சொல்றேன். ஆனால் இப்படியான ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்குது. இதோட விட்டா சரியா வராது. இதோட ஆட்சி தலைமை வாரிசு அடிப்படையில் வருங்கிறத விட்டா சரியா வராது. இது வந்து பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஏத்துவோம் புகழ, இதுவே அதிகம், இதுவே ஓவர். அவங்க இது பத்தலன்னு நினைக்கிறாங்க. இதை வச்சு இழுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஏத்தணும், மதிப்பை ஏத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்க?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தலைமை பதவி வச்சாங்க. ஒன்னு அரசியல் தலைமை, இன்னொன்னு ஆன்மீக தலைமை. இந்த அரசியல் தலைமைக்கு தான் ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அபூபக்கர் வந்தாரு, அபூபக்கர் அப்புறம் உமர் வந்தாரு. அது அரசியல் தலைமை. அந்த ஆன்மீக தலைமை காலியா தான் கிடந்துச்சு. ரசூலுல்லாஹ் இடத்துல ஒருத்தனுக்கு உட்கார வைக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் பேசும்போது கூட ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாரு, நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, எங்கே எப்போ மூத்தா போயிட்டாங்க, நம்ம இன்னைக்கு தலைவர் இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு காலியா வச்சிருக்கிறோம். அந்த தலைமைத்துவத்தை ஆன்மீக தலைமையை நமக்கு போப்பாண்டவர் கிடையாது. நமக்கு ரசூலுல்லாஹ் மட்டும்தான். நான் தான் உலகத்துக்குலாம் எல்லாத்துக்கும் நான் தான் உங்களுக்கு தலைவர் சொல்ல முடியாது. அந்த போப்பாண்டவர்லாம் ஒழிச்சு கட்டின மார்க்கம் இது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசியல் தலைமையை மட்டும் கொடுத்தா பத்தாது, ஆன்மீக தலைமை கொண்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வகித்த அந்த ஆன்மீக பொறுப்பு ரசூலுங்கிறத தவிர இவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்றாங்க. யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வாரிசு அடிப்படையில் அரசியலுக்கு இவர் தான் வரணும்டாங்க. அதோடு நிறுத்திக்கிறாம ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல இவரை வைக்கணும். ரசூலுங்கிற ஒரு தரஜா மட்டும் தான் கொடுக்க கூடாது தவிர மற்றபடி ரசூலுல்லாஹ் சொன்னால் எப்படி அப்பீல் பண்ணக்கூடாதோ, ரசூலுல்லாஹ் சொன்னால் எப்படி எதிர்க்க கூடாதோ, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை எப்படி 100% பின்பற்றணுமோ இவர் சொன்னாலும் பின்பற்றணும்ட்டாங்க. பாயிண்ட் வழங்குதா? மற்ற அபூபக்கர் சொன்னால் 100% பின்பற்ற தேவையில்லை. ஏன்? சரியானதும் இருக்கும், தவறானதும் இருக்கும். சரியத்தான் எடுத்துக்கிறோம், தப்ப பின்பற்ற மாட்டோம். உமர் சொன்னாலும் அப்படித்தான், உஸ்மான் சொன்னாலும் அப்படித்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து அலிய ஆட்சி தலைவராக ஆக்கி அவர் ஆன்மீகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலியாக்கி வச்சிட்டு போனாங்களே இடம், அதுல கொண்டு உட்கார வச்சு இவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் உங்களுக்கு சட்டம். குர்ஆன்ல இருக்கான்னு கேட்க கூடாது, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்க கூடாது, அவர் சொன்னது தப்பு வராது. இப்படிங்கிற ஒரு தோரணையில அந்த ஆன்மீக தலைமையிலையும் கொண்டு போய் யார உட்கார வைக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் அவரது மௌத்துக்கு பிறகு நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிறாதீங்க, அவர் இருக்கும் போதே நடக்குது. இதெல்லாம் புகாரிலோட அழிச்சு வரும். ஹல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ பில் குர்ஆன். அழிட்ட வருவாங்க மக்கள்லாம். இந்த குர்ஆன்ல சொல்லப்படாத ஒரு விசேஷமான சிறப்பான ஞானம் எல்லாம் உங்கள்கிட்ட மட்டும் பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்களாமே, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமாமல அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல போய் சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த குர்ஆன்ல உள்ளதும் என்கிட்ட ஒரு தனியா ஒரு தடவை ஒரு செய்தி சொன்னாங்க, அதை குறிச்சு வச்சுக்கிறேன். இந்த என்னுடைய வாழ்வுரையில் அந்த பேப்பர் இருக்குன்னு எடுத்து இந்த இருக்கு பாருங்க, இதான் என்கிட்ட ஒரு தடவை தனியா சொன்ன மாதிரி யாவும் இருக்குது. இதை தவிர என்கிட்ட ரசூலுல்லாஹ் மார்க்கம்னு தனியா ஒண்ணும் சொல்லிட்டு போல. மார்க்கம் பொது உடைமை, அது எங்களுக்கு சொந்தமானது இல்ல, எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது இல்ல, அகல பைத்துக்கு உரிமையானது இல்லைன்னு அவரே மறுத்துறாரு. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துறாரு. மறுத்துட்டாலும் உள்ள பரவிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா எவ்வளவுக்கு இந்த மாதிரி தகவல் துறை போன்ல யாரும் சொல்ல முடியும்? இந்த காலமா இருந்தா உங்களை பத்தி மதுரையில் ஒரு ஆள் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு போன் பண்ணி சொல்லலாம். அந்த காலத்துல எந்த தொடர்பும் இல்ல. அவரை சுத்தி அவர் ஊர்ல பேசுறா அவர் காதுக்கு வரும், அடுத்த ஊர்ல என்ன பேசுறான்னு காதுக்கு வராது. அதுக்கு அடுத்துல பேசுறது வந்து சேராது, வந்து சேர 5 வருஷம் கூட ஆயிரும். அந்த மாதிரியான தகவல் தொடர்பு இல்லாதனால என்னமோ அலி இதை சப்போர்ட் பண்றதாக மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி எல்லா பகுதிகளிலையும் அலிய ஒரு பெரிய ஆன்மீக குருமார் ஆக்கி ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி தலைமை இவர்களுக்கு தான், ரசூலுல்லாஹ் வகித்த ஆன்மீக தலைமை இவர்களுக்கு தான், அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் தான் அப்படின்ட்டாங்க. அலிக்கு மாத்திரம் இல்ல, அலிக்கு பிறகு ஹசன், ஹசனுக்கு அப்புறம் ஹுசைன், ஹுசைனுக்கு பிறகு ஜாஃபர், அப்புறமேல பாக்கருங்கிறவர், அப்புறமேல ஜெயின்லாபிதீன், இப்படியே ஒரு வச்சிருக்காங்க ஒரு பரம்பரை 12 இமாம்கள். இப்படியாக ஜெயின்லாபிதீன் எனக்கு சொல்ல நெசமா ஒருத்தர் இருந்தார், ஹுசைனுடைய மகன் ஜெயின்லாபிதீன் அவருடைய பேர். அப்ப எனக்கெல்லாம் அந்த பேர் வச்சது கூட அந்த ஷியா தாக்கம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பாக்கர் பேர் வைக்கிறது, இந்த ஜாபர் சாதிக்கின் பேர் வைக்கலாம் இருக்க, அதெல்லாம் இந்த ஷியா தாக்கத்தினால் நமக்குள்ள நுழைஞ்ச. பின்னாடி நான் சொல்லுவேன் எப்படி இந்த பேர்கள்லாம் நமக்குள்ள நுழைஞ்சுன்னு சொல்லி. இப்ப சொல்லணுமா பின்னி சொல்லணுமா? சரி, சீட்டு வந்தனால சொல்லிடுவோம் போங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிதி இல்லாம, நிறைய எழுதி போடுங்க. அவங்க கையை பிடிச்சுன்னா நாளைக்கு நடத்த மாட்டாங்க, யோசிப்பாங்க. கையை பிடிக்காத அளவுக்கு உங்கள்கிட்ட வாங்கித்தான் உங்களுக்கு வேலை செய்யறாங்க, நாங்க ஒன்று பீஸ் வாங்கி போக மாட்டோம். அப்ப இந்த மாதிரி இது விஷயத்தை விளங்கிக்கிறேன். ஷியாக்களுடைய முதல் அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டா, ஆட்சி தலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தகுதி படைத்தவர்களுக்கு கிடைக்கணும் என்பது இஸ்லாத்துடைய கொள்கை. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டா, ஆட்சி தலைமை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய ஃபாத்திமா வழி வாரிசு இருக்காங்களே அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் என்பது ஷியாவுடைய ஒரு கொள்கை. நல்லா விளங்கிக்கிறங்க. இதுவாவது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்த